வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன், என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்வது ஒரு நல்ல தன்மை. எப்போ போய் அமர போறார்? இந்த 15/9/2025 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து வலுப்பெற்று உட்கார போறார். 4ஆம் இடம் என்பது திக்பலம் அடையுது சுக்கிரனுக்கு. ஆனா 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போ சுக்கிரனுக்கு 3, 8 மறைவு ஸ்தானங்களாக இருக்கும். அப்போ கடந்த மாதத்துல சுக்கிரன் உங்க ராசிநாதன் 3ல மறைஞ்சு இருந்து சில விஷயங்களில் தடங்கள், தாமதம், ஒரு சரியில்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 15க்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. நினைச்சது சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதே செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தின் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார போறார். ஸ்ட்ராங்கா இருக்க போது 5ஆம் இடம் வலு பெற்றாலே சூப்பர் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. அப்போ 2ஆம் இடம் வலு பெற்றாலே தனத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அப்ப சுக்கிரன் போய் உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமரும் போது சார் என்ன பலன் அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்திலேயே ராசிநாதன் போய் உட்காரும் போது, ராசிங்கிறது நீங்க போய் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்தினுடைய தன்மையை இயக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ வீடு வாங்கணும், நிலம் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருந்தது அல்லவா? அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு உருவாக்கும். சார் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் சார், ஒரு 2 மாசமா வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடியவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் தடை தாமதமாக இருந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதை கொடுத்து விடும். அவ்வளவுதான். அந்த நினைத்தது தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப செயல்படுத்தி காமிச்சிரும். அவ்வளவுதான். அப்ப வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேச்சு சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா பேச்சை குறிக்கக்கூடியவன் புதன் தான். அந்த புதன் உச்சபலம் அடைகிறார் அல்லவா? அந்த இடத்துல குரு வேற இருக்கார் அல்லவா? லாபத்தை தரக்கூடியவன். அப்ப பேச்சினால் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ எந்த இடத்தில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கின்ற அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படும். அப்போ பேச்சால மற்றவர்களை ஒரு கவரக்கூடிய தன்மை. நீங்க ஒரு இடத்துல போய் பேசுனீங்கன்னா அந்த இடத்துல வெற்றி தான் உண்டு. ஒரு சாதிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். பேச்சால் வெற்றி, அதுவும் குறிப்பாக பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில் இருக்கும் பாருங்க. புத்தி, அறிவை வச்சு பேச்சால் பிழைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது நிறைய விஷயங்கள் இருக்கு. பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள், அனைத்து விதமான தொழில் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன். கல்வி சூப்பரா இருக்க போகுது. கல்வி சார்ந்த விஷயத்தில் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை படிச்சிருவீங்க. அவ்வளவுதான். புதிய கோர்ஸ் படிக்கிறது சரி, எதை படிக்கணும், புதன் நல்லா இருக்காரே, புதன் தான் படிப்புக்கு காரகன். அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். படிப்பு நல்ல வரும். படிப்புக்கு எந்த தடை கிடையாது. அறிவு நல்லா இருக்கும். புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்க போகுது. அப்போ இந்த மாதம் அழகா, அற்புதமா பூர்வ புண்ணியங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். பூர்வீகத்தை இதுவரை போய் பார்க்காதவங்க நிச்சயமா பூர்வீகத்தை போய் பார்க்க போறீங்க. பூர்வீகத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும், பூர்வீகத்தில் தன்னுடைய பெயரை நிலை நாட்டணும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுல ஆழமாக பதிய வைக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்க பெறும். குலதெய்வத்தை சென்று வழிபட்டால் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் இந்த மாதம்.
குல தெய்வத்துக்காக ஏதாவது ஒரு காரியங்கள் செய்வது, தான தர்மங்களை செய்வது, இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு நோட்டு, பென், பேனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு தனம் அப்படியே ஒரு நல்ல விதத்தில் செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக உண்டு. பூர்வீகம் சிறப்பு பெறும். பதவி கிட்டும். 5ஆம் இடம்ங்கிறது பதவியை குறிக்கக்கூடிய இடம். பதவிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துக்கலாம். சார் எதிர்ப்பு பகை இருக்குதே, என்ன சார் பண்றது? எதிர்ப்பு பகை அப்படிங்கிற தன்மை நிச்சயமா கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார போறார். அப்போ நிச்சயமா கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் உண்டு. ஆனா செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனலாபம். சார் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் என்ன சார்? வீடு கட்டுறது, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட, பில்டர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நிலத்தை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த 13/9/2025 அப்புறம் சூப்பராக இருக்கு. குருவும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். இந்த மாதத்தினுடைய 13ஆம் தேதிக்குள்ள செவ்வாய் 7க்குரியவன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா 6ஆம் இடத்துல போய் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது சில தடைகளை கொடுக்கும் அல்லவா? அப்போ 13ஆம் தேதி வரை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சார் பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? குழந்தை பாக்கியம் உண்டா சார்? இல்லை வேற என்ன ஏதோ ஒரு பாக்கியம், தொழில் பாக்கியம், தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கா? நிச்சயம் உண்டு. 9, 10க்குரியவன், அதாவது இந்த ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன் இந்த சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ 9க்கும் 10க்குரியவன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக தொழில் உண்டு, வேலை உண்டு. ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கும். தொழில் செய்வதும் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஓகே. எந்த அளவுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கோ நல்லா இருக்க போது. இந்த தனத்தை தரக்கூடிய அந்த புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நேர சனியை பார்க்குறார். அப்போ 5, 11 கனெக்ட் ஆகுது. இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் செப்டம்பர் 15க்கு அப்புறம் நல்லபடியாக அமையப் போகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. தொழிலில் மேன்மை, தொழிலில் புதிய யுக்திகளை கடைபிடிப்பது, சில ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுப்பது, நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பது, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்புகள் என சூரியனும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை என்ன கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா சனி செவ்வாய் பார்த்தாலே இங்கே கொஞ்சம் எரிச்சல் விட்டக்கூடிய தன்மை இருக்கும். பட் இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு எதிர்பார்ப்பு மனசில் வச்சுட்டே இருந்திருப்பீங்கள, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தை தடை பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். 2ஆம் அதிபதி வலுப்பெற்று குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, வெளிநாடு அமைப்பு இருக்கா? நிச்சயமாண்டு குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கு தடை இல்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, குரு பகவான் லாபம் கிடைக்கணும்,
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதோ, தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது சிறப்பு. அதே போல செவ்வாய் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று நீங்கள் நிச்சயமாக அந்த செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.